ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். விமானத்தில் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. அப்படியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். விமானம் போயிட்டு இருக்கும் போதே கதவு நம்ம திறக்க முடியுமா, அப்படி திறந்தா என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். மக்கள் மிகப்பெரிய அளவில் முன்னாடி செல்வந்தர்கள் தான் பயணிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அனைவருமே இந்த டவுன் பஸ் மாதிரி எல்லாருமே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மலிவான விலை டிக்கெட்டும் சீக்கிரமே பயணிக்கக்கூடிய அளவு வேகமான பயணமும் அதே போல அதிகமான விமானங்களும் இருக்குது. சரி, இருந்தாலும் இந்த விமானத்துக்குள்ள சில ரகசியம் வந்து ஒளிஞ்சிருக்கு. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது விமானத்திலிருந்து வந்து டக்குன்னு கதவை திறக்க முடியுமா, அப்படி திறந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். விமானம் ஏகப்பட்ட தொழில்நுட்பத்தை உட்படுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு. 30 - 40 அடி உயரத்துல மேல பறந்து அது போயிட்டு திரும்ப தரைக்கு வந்து வர்றது. இந்த பயணம் வந்து சாதாரண பயணம் இல்ல. முக்கியமா விமானம்ன்றது விமானம் வானில் பறக்கும்போது மக்களுக்கு எந்த ஒரு விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் விமானம் வந்து தயாரிச்சிருக்காங்க. சரி, அப்படியான விமானம் மேல பறக்கும்போது என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும், விமானம் வந்து நடுவானில் பறக்கும்போது திடீர்னு யாராவது கதை திறந்துட்டா என்னாகும் அப்படின்ற பயம் எல்லோருக்குமே இருந்திருக்கும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விமானத்தோட கதவை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உள் பக்கத்துக்கும் வெளி பக்கத்துக்கும் இடையில உள்ள ஒரு பகுதி தான் விமானத்தோட கதவு, விமானத்தோட அந்த சைடு சுவர். ஒரு கமர்ஷியல் விமானத்தின் கதவு அப்படின்றது முன்பக்கம் ஒரு கதவும் பின்பக்கம் ஒரு கதவும் வந்திருக்கும். விமானத்தில் யாரெல்லாம் பயணம் செய்வார்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா வந்து விமானம் நடுவழியில் போகும்போது கதவு திறந்தா என்ன ஆகுன்றது தெரியும். இங்கேயே அந்த விமானத்தை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இதனாலதான் விமானம் வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி விமானிகள் வந்து கதவு லாக் ஆயிருக்கிறத வந்து உறுதி செஞ்சுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகுதான் விமானத்தை நகர்த்தவே வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள இப்போ உள்ள நவீன ரக விமானங்கள் நிறைய வந்துருச்சு. பூமியிலிருந்து சுமார் 36,000 அடிக்கு மேல வந்து பறக்கக்கூடியதான் இப்போ உள்ள விமானங்கள் எல்லாமே. 40,000 அடி வரையிலும் வந்து வளரும். அறிவியல் படி கடல் மட்டத்திலிருந்து 27,000 அடி உயரத்துக்கு மேல மனிதனால சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜனோட அளவு பல மடங்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உயரமா செல்ல செல்ல நமக்கு வந்து அதிகமான காற்று வந்து தேவைப்படுது. நிறைய மலைகளுக்கு ஏறவங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏற ஏற அவங்களுக்கு லைட்டா மூச்சு திறன் ஏற்படுற மாதிரி இதுன்னு தெரியும். முக்கியமா வந்து நமக்கு காற்று இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அங்க கொடுக்கும். அதுதான் உண்மையும் கூட. அவங்களுக்கு வந்து மேல ஏற ஏற வந்து காற்றோட அளவு வந்து குறையும். அதனாலதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பத்தாம இருக்கிறதால தான் நமக்கு ஒரு மாதிரியா மூச்சை வந்து பிடிக்கும். இதனாலதான் விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி வந்து விமானிகள் விமானத்தை ஃபுல்லா லாக் பண்ணிட்டு பிரஷர் வந்து கொடுக்குறாங்க. அப்படி பிரஷர் கொடுக்கறதால தான் விமானம் வந்து 8,000 அடிக்கு மேல போனா கூட வந்து விமானம் எந்த ஒரு மூச்சுத்திறனும் ஏற்படாம நமக்கு ஆக்சிஜன் வந்து நார்மலாவே வந்துருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அளிக்கப்படுற பிரஷர் தான். விமானிகள் தான் இருக்கும் லாக் எல்லாமே வந்து விமானம் தரையில இருக்கும் போது அவங்க வந்து யாரும் விமானத்தை வந்து விமானத்தோட கதவை திறக்க கூடாதுன்றதுக்காக தான் விமானிகள்ட்ட இருக்கிற அந்த லாக். அதே விமானம் வந்து மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா விமானத்தோட கதவை எந்த கொம்பனாலையுமே திறக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய ஒரு மர்மம் இதுதான். ஏன்னா விமான கதவுகளுக்கு வெளியில பிரஷர் ரொம்ப வந்து குறைவா இருக்கும். விமானத்தின் உள்ள வந்து பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். குறைவான பிரஷர் இல்ல, வெளிப்பகுதியிலிருந்து அழுத்தம் அதிகமா இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா ஒரு சதுர இன்ச்சுக்கு 3.5 கிலோ வெயிட் வந்து எடை வந்து அழுத்தம் இருக்கும். அதே நேரத்தில் 21 சதுர அடிக்கு மொத்தம் 10,880 கிலோ வெயிட்டை வந்து அந்த டோரை வந்து அழுத்திட்டு இருக்கும். அதனால எந்த கொம்பன் எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சாலும் அதை வந்து அழுத்தவே முடியாது, தள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 500 கிலோ மட்டும் தான் தூக்க முடியும், தள்ள முடியும். அதனால விமானத்தோட கதவு எப்போதும் வெளிப்பக்கமா திறக்கிற மாதிரி இருக்கும், திறக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதனால எப்படிப்பட்ட ஆளும் வந்து தள்ளணும்னு நினைச்சா இந்த 10,000 கிலோவை தாண்டி தள்ள முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து முடியாது. அப்படி இருந்தும் வந்து பாகிஸ்தான் நபரை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா தூக்கத்திலே எழுந்திருச்சு அப்படியே யூரின் போறோம் அப்படின்னு டோரை வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் பெரிய ஒரு அதிர்ச்சி அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. உடனடியா அந்த விமானம் ஒரு விமான நிலையத்தில் நிக்குது. அங்க இருந்து இறங்கி, அதனால எப்போதுமே விமானம் நடுவானில் பறக்கும் போது யாராவது திறந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற பயம் யாருக்குமே வந்து வேணாம். அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது. விமானம் பார்த்தா சில நல்ல விஷயங்கள் நடக்கும், சில கெட்ட விஷயங்கள் நடக்கும். அதே போல விமான பணிப்பெண் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, இங்க வந்து பல அருவருப்பான சம்பவங்கள் நடக்கும், அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து வாழ வேண்டியதா இருக்கும். அதாவது விமானத்திலே வந்து பல பேர் வந்து பல விதமான அருவருப்பான செயல் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. விமான பயணம் செய்யும் போது நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், அதுதான் அவங்க முதல்ல செய்வாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து கட்டுப்பட மாட்டாங்க. ஒரு சில பேர் போகும்போது அவங்க சிறுநீர் பையை வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால வந்து ரொம்ப சிதறல் வந்து ஆயிடும், கிளீன் பண்றதுக்கு நேரம் இருக்காம போயிடும் அப்படி மாதிரி சொல்றாங்க. அதே போல ஒரு சில பேர் வந்து சில பேர் பாத்ரூம் போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா 2 பேரும் ஆண் பெண் 2 பேரும் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து தலையில வந்து அடிச்சுக்கிற மாதிரி தோணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து நடக்கும். ஒரு சில பேர் குழந்தைங்க வச்சிருப்பாங்க, அவங்க டைபர் வந்து அப்ப கழட்டு நினைப்பாங்க. அப்பதான் எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன் டைபர் கழட்ட வேணாம்னு சொல்லுவேன். ஆனா டக்குன்னு கழட்டி மாத்திடுவாங்க. என் வேலை முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க டைபர் கழட்டி அவங்க முன்னாடி உள்ள அந்த பேக்ல இருந்து வச்சிருப்பாங்க. அதனால அங்க ஃபுல்லா வாடை ஃபுல்லா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் வந்து அங்க வச்சிருக்கிற துண்டை வந்து பெரும்பாலும் இந்தியர்கள் பயணிக்கிற விமானத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். விமானம் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த துண்டை எடுத்து பல விதங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து கடைசியில கேட்கும் போது இல்ல தரமாட்டேன், நான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. தாங்க அப்படின்னு நம்ம புரியாதவங்க கேட்டோம்னா அக்கெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே தருவாங்க. வேற வழி இல்லாம அதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு தான் நாங்க வந்து எடுத்துட்டு போவோம். அசிங்கெல்லாம் நடக்கும், அதெல்லாம் தாங்கிட்டு தான் நாங்க இதுல வந்து நாங்க பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1987 தான் முதல் பயணிகள் விமானம் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து 1920 இருந்து ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் பல வருஷமா வந்து மக்கள் பயந்துட்டே இருந்திருக்காங்க, விமானத்துல பயணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பல விதங்களை பயந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயம் விலகி மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறி உலகப் போர்லாம் முடிஞ்சு அவங்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க. 37 வினாடிக்கு ஒரு விமானம் இப்ப டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு, அது இறங்கிட்டு இருக்கு.
ஏறிட்டு இருக்கு. விமானத்தை விட விமானத்தோட ரெக்கை பயங்கர நீளமானது. அதாவது 2 ரெக்கையும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா விமானத்தை விட 1 மடங்கு அதிகமாகவே இருந்திருக்கும். முக்கியமா சிங்கப்பூர் விமான நிறுவனம் தான் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணிருக்கு. அதாவது உணவுக்காக 700 மில்லியனும் மதுவுக்காக 16 மில்லியனும் செலவு பண்றாங்க. ஒரு மனிதர் விமானத்துல 3 மணி நேரம் பயணிக்கிறாருன்னா அவருடைய உடம்புல இருந்து 1.5 லிட்டர் தண்ணீர் வெளியாகுது. விமானத்திலே 747 விமானம் தான் உலகத்திலேயே அதிகமா பயணிச்சிருக்கிற விமானம். இது 78 பில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கு. இது நிலவுக்கு 1,15,000 முறை போயிட்டு வரதுக்கு சமம். 747 விமானத்துல இதுவரையிலும் 5.6 பில்லியன் மக்கள் பயணிச்சிருக்காங்க. இது உலக மக்கள் தொகையில 80% ஆகும். அதாவது போன மக்களே திரும்ப திரும்ப போனதுக்கு எல்லாமே சமம். அதுவும் மட்டும் இல்லாம அமெரிக்காவில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60,000 பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமா பயணிக்கிறது அமெரிக்காவில் தான். அதே போல மது இருந்தது. விமானத்துல மது இருந்தது மிக மிக தவறுன்னு சொல்றாங்க. ஏன்னா மது இருந்ததுன்னா ஆய்வாளர்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வு வெளிப்படுத்திருக்காங்க. இங்க மது இருந்ததுக்கும் விமானத்துல மது இருந்ததுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அங்க இதய பாதிப்பு உள்ளவங்களுக்கும் உடல்நல பாதிப்பு உள்ளவங்களும் வயதானவர்களும் தண்ணி அடிக்க கூடாது. ஏன்னா அங்க ஆக்சிஜன் அளவு குறையும். அதனால அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். இதய துடிப்பு வேகமா அடிக்குது, பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதய பாதிப்பு உள்ளவங்களும் வயதானவர்களும் விமானத்துல பயணிக்கும் போது மது அருந்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு விவாதமும் ஏற்பட்டிருக்கு. விமானத்தோட நடுப்பகுதியில ஒரு ஜன்னலுக்கு நேரா மேல முக்கோண வடிவில் கருப்பு முக்கோண வடிவில் ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீடு எதுக்கு அப்படின்னா அந்த குறியீடு உள்ள அந்த ஜன்னலுக்கு நேரா விமானி பார்த்தாரு அப்படின்னா ரெக்க முழுவதும் தெரியும். அங்க விமானத்தோட இன்ஜின் ஃபுல்லா தெரியும். இதுக்காக தான் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பார்க்கறதுக்காக தான் அந்த குறியீடு இருக்கும். நேரா விமானி அந்த குறியீடுக்கு நேரா அடியில் பார்ப்பாரு. அந்த ஜன்னலுக்கு நேரா திறந்து உள்ள பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா போயிடுவாரு. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நிறைய ஜன்னல் இருந்திருக்கும். அந்த ஜன்னல் நம்ம பார்த்து ரசிக்கிறது மட்டும் கிடையாது, அதை வெளியிலிருந்து பார்த்து பூமியை ரசிப்போம். அதுக்கு மட்டும் கிடையாது, அந்த விமானத்தோட சென்ற ஜன்னல்ல நடுவுல ஒரு ஜன்னல்ல மட்டும் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எதுக்கு அப்படின்னா விமானத்துல அதீத காற்றழுத்தம் ஏற்படும். இதனால பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி அதீத காற்றழுத்தம் ஏற்படும் போது அது விமானத்துக்கு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றதால அதுல இருந்து அந்த காற்று வெளியேற்றவே அந்த சின்ன ஓட்டம் இருக்கும். அதே போல ஒவ்வொரு விமானத்திலேயும் ஒரு ரகசிய அறை இருக்கும். அந்த ரகசிய அறை எதுக்குன்னா விமானி பெண்கள் தங்கறதுக்கு தான், விமான ஊழியர்கள் தங்கறதுக்கு. எதுக்காக அப்படின்னா ஓய்வு எடுக்கிறதுக்காகவும். அது மட்டும் கிடையாது, அங்க பயணிகள் சில பேர் சில சிக்கலான விஷயங்களை செய்வாங்க, சில பேர் சண்டையிடுவாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அந்த அறை பயன்படுத்தப்படுது. விமானத்தில் உள்ள கழிவறை உள்ள லாக் பண்ணிட்டாங்கன்னா வெளியிலேயே விமானி பெண் ஓபன் பண்ணலாம். எதுக்காக அது அமைச்சிருக்காங்க அப்படின்னா வயதானவர்கள் இல்லைன்னா மயக்கம் வந்தவங்க திடீர்னு அங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வெளியிலே லாக் அமைச்சிருக்காங்க. உள்ளரையும் ஒரு லாக் இருக்கும், வெளியிலும் ஒரு லாக் இருக்கும். அதே போல ஒவ்வொரு விமானத்தோட ரெக்கலையும் மஞ்சள் கலர்ல ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடி எதுக்கு அப்படின்னா விமானம் அவசர காலத்துல அதாவது தரையிறங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப திடீர்னு இறங்க முடியாததுக்கு, அதாவது தரையில இறங்க முடியாது, ஓடுதளம் சரியா இருக்காது. அதுக்காக தான் கடல் பகுதியில தண்ணீர்ல இறக்குவாரு விமானி. அந்த நேரத்தில் இறக்கும் போது விமானி பயணிகளை எல்லாமே ரெக்கையில நிப்பாட்ட சொல்லுவாங்க. அப்படி நிப்பாட்டும் போது அவங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கணுன்றதுக்காக ஒரு கயிறு கட்டி அதுல கட்டிடுவாங்க. அதுக்காக தான் இந்த கைப்பிடி மாதிரி அமைப்பு வச்சிருக்கிறது. அந்த விமானத்தில் உள்ளவங்களோட உயிரை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு விமானிக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும். அதன்படி அவர் விமானத்தில் பயணம் செய்யற அனைவரையுமே மேல ரெக்கை மேல நிப்பாட்டுவாரு. நிறுத்திட்டு அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செயலெல்லாம் செய்வாங்க. விமானத்தில் புகைப்பிடிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆஸ்திரேலியா வச்சிருப்பாங்க. புகைப்பிடிக்கிறது அடக்க முடியாம சில பேர் புகைப்பிடிப்பாங்க. அதாவது கட்டுப்படுத்த முடியாம சில பேர் புகைப்பிடிப்பாங்க. அப்படி புகைப்பிடிக்கிறவங்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல போட்டு தீப்பிடிக்க வச்சிருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆஸ்திரேலியா வச்சிருக்காது. இதுல சிகரெட் பிடிச்சிட்டு இதுல அமைப்பாங்க. ஆனாலும் புகைப்பிடிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. அதே போல ஆக்சிஜன் இருக்காது. முறையா பார்த்தோம்னா திடீர்னு ஆபத்து காலங்கள்ல ஒரு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அதை மாட்டிக்கிட்டு மூச்சு திணறல் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்சிஜன் கொடுப்பாங்க. உண்மையிலே ஆக்சிஜன் கிடையாது. ஏன்னா 1996 ஒரு விமான விபத்துல 110 பேர் இறந்தாங்க. ஒரு விமானத்தில் பயணிச்ச அனைவருமே இறந்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஆக்சிஜன் வெடி விபத்து. அதாவது ஆக்சிஜன் வெடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. வெறும் ஆக்சிஜனா இருந்தா திடீர்னு வெடி விபத்தை ஏற்படுத்தும். அப்படின்றதுக்காக பேராக்சைடு, சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் இது இருக்கும். இதை ரியாக்ட் செய்து அதிலிருந்து வர்றது தான் இந்த ஆக்சிஜன். டைம் மார்ஷல்னு ஒருத்தர் விமானத்துக்குள்ள இருப்பாரு. இது பயணிகளோட பயணிகளா கலந்து உட்கார்ந்துருப்பாரு. இது யாருன்னே அடையாளப்படுத்த முடியாது. திடீர்னு கொள்ளைக்காரர்களோ தீவிரவாதிகளோ விமானத்தை கடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவரு தான் பயணிகளோட பயணிகளா இருந்து எப்படி பயணிகளை காப்பாற்றுறது, விமானத்தை மீட்கிறது அப்படின்ற திட்டத்தை வகுப்பாரு. அவருக்காக ஸ்பெஷலா ஒவ்வொரு விமானத்திலையும் இந்த ஸ்கை மார்ஷல் இருப்பாங்க. அது யாருன்னே தெரியாது. ஆனாலும் விமானமே கடத்தப்பட்டாலும் அங்கிருந்து என்னென்னலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு விமானிக்கு சப்போர்ட்டா இவர் இன்னும் பல விதமான வேலை செய்வார். அதே போல முக்கியமான ரகசியம் என்னன்னா விமானி பெண்கள் ஒவ்வொரு முறை நடக்கும்போது பின்னாடி கையை வச்சுட்டே நடப்பாங்க. அது ஏன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படலாம். ஒரு பஸ்லயோ கார்லயோ நம்ம ஏறும்போது எண்ணிக்கை பயன்படுத்தும். அப்படி எத்தனை பேர் ஏறிருக்காங்க அப்படின்னு நம்ம எண்ணுவோம். அது கையால எண்ணிடுவோம். ஆனா விமானத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா நம்ம எண்ணி மிஸ் ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக கையில அவங்க கவுண்டர் பட்டன் வச்சிருப்பாங்க. அந்த கவுண்டர் பட்டன்ல தான் ஒவ்வொருத்தரா உள்ள வர எத்தனை பேர் வராங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா அழுத்தி கவுண்டிங் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லா பயணிகள் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதும் அவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பின்னாடி கையை வச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொன்றா அழுத்திட்டே ஒவ்வொரு பட்டனை அழுத்திட்டே கவுண்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு தான் வந்து அவங்க கையை பின்னாடி வச்சிருக்காது. இது மட்டும் கிடையாது, அங்க விமானத்துல பல விதமான நிகழ்வு நடக்கும். முகம் சுளிக்கிற அளவுக்கு சில பயணிகள் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திடீர்னு வந்து விமானம் வந்து நடுவானில் பறந்துட்டு இருக்கும் போது சில பேர் வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து அங்க வந்து நடந்துப்பாங்க. உறவுல ஈடுபடுற அளவுக்கு போவாங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பெல்லாம் சில விஷயம் விமானத்தில் நடந்ததா இருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.